ஆக்சுவலா ராகுல் காந்திக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவர் வேற ஒரு விதமாக திட்டம் போடுகிறார். நாம போய் கேட்டா எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால ஒரு ஆல் இந்தியா பிகரை விஜயை முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அதுக்காக விஜய் சார்ந்த பொய்யான தகவல்களை நார்த் இந்தியால பரப்பி தமிழ்நாட்டுல யாரேனும் ஒருத்தர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டா அந்த ரேபிஸ்ட தூக்குல போடுறதுக்கும் கண்டவுடன் சுடுவதற்கும் விஜய் உத்தரவு போட்டு இருக்கிறார், சட்டம் போட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் யூபியிலும் பீகாரிலும் பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் உட்கார்ந்து நமக்கு தெரியும் அது பொய்ன்னு. सीधे एनकाउंटर किया जाएगा। तो रेपिस्ट को उम्र कैद नहीं, सीधा एनकाउंटर किया जाएगा। फांसी की सजा या एनकाउंटर की जाएगी। Vijay as all rape accused will be hanged. None of this is true. Bunch of Hindi influencers peddling all of this. Same script, same text, same lie. நார்த் இந்தியால விஜய்க்கு என்ன வேலை? 2029க்கான திட்டம் இப்போதே தொடங்கி விட்டது என்று பொருள். தன்னை சொல்லி ஓட்டு வாங்க முடியாத ராகுல் விஜயை சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா என்று ட்ரையல் பார்க்கிறார். ஒரு புறம் தேர்தலை சந்திக்க விஜயோட பவனி வருவது, இன்னொரு புறம் கரப்பாம்பூச்சி கட்சி விவசாயிகள் எல்லாரும் தூண்டி விட்டு இந்தியா முழுக்க அப்படியே பதற்றத்திலேயே இருக்கிற மாதிரி செய்வது. இதன் மூலம் மோடியை பலவீனமான பிரதமர் என்பது போல சித்தரிக்க முயற்சி செய்வது. இதுதான் ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி. இந்தியாங்கிற மண்ணுல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் எப்போதும் எடுபடும். உலகம் முழுக்க புரட்சி அப்படிங்கறதுடைய கனோட்டேஷன், அதுக்கான அர்த்தம் ஆயுதம் சார்ந்து துப்பாக்கி சார்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்தியால மட்டும் ஆயுதம் சார்ந்த புரட்சி எப்போதுமே ஒர்க் அவுட் ஆனது இல்லை. இங்க மட்டும் புரட்சி எப்படி வந்ததுன்னா அகிம்சை சார்ந்துதான் வந்தது. இது இந்தியாவுடைய தனி குணம், தனித்தன்மை. இங்க எல்லாமே வேறையா இருக்கும். ராகுல் காந்தியால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவர் வெளிநாட்டு கண்ணாடி அணிந்து கொண்டு இந்தியாவை பார்க்கிறார். அவருடைய மைண்ட் செட்டே ஒரு வெளிநாட்டு மைண்ட் செட் தான். அவர் இந்தியாவே ஒரு டூரிஸ்ட் மனோபாவத்தோட இந்தியாவை திடீர்னு புதுசா பாக்குற எப்படி பார்ப்பானா அப்படித்தான் பார்ப்பார். அதனால ராகுல் போடுகிற திட்டங்கள் எல்லாமே தூள் தூளா